ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஒரு பக்கம் வெறித்தனமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அதுல முக்கியமான ஆள் யாரு அப்டின்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஈரான நோக்கி போறார்கள். அப்படி போறதுக்கு முன்னாடி வளைகுடால பெரிய அளவுல கரெக்ட் பண்ணணும்ல. அங்க உள்ள பிளேயர்கள கரெக்ட் பண்றது தானே புத்திசாலித்தனம். இதை எல்லா நாடுகளும் செய்யறது தான். அமெரிக்கா ஒரு படி போய் அங்க இருந்தே ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணி ஈரான போட்டு தள்ளக்கூடிய அந்த விவகாரத்துல பக்காவா இறங்கும். இல்ல டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவு செஞ்சுரியே போட்டார் அப்படின்னு சொல்லலாம். மத்த அதிபர்கள காட்டிலும் இவர் எப்பயுமே ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு உச்சம் தானே. அத மனுஷன் அங்க செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன் யுத்தத்துக்குள்ள மீண்டும் தலைய குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குடுக்கும்போதே ஜெலன்ஸ்கி தலைய எடுக்கிற மாரி தான் வராரு. என்ன அப்டின்னா, ஏற்கனவே பில்லியன அப்படியே ஏத்திக்கிட்டே போனவரு, இப்ப 60 பில்லியன் அப்படின்ட்டாரு. அந்த 60 பில்லியன சொன்னா மட்டும் பத்தாது. நான் தான் எப்பயும் சொல்லுவேன்ல, இவன் பெரிய சேல்ஸ்மேன். ஒவ்வொரு தடவையும் அமெரிக்காக்குள்ள வந்துட்டு போம்போது, பெரிய அளவுல கல்லா கட்டிட்டு தான் போறான். இன்னும் சொல்லப்போனா என்னைய காட்டிலும் அருமையான சேல்ஸ்மேன்றா அப்படின்னு சொல்லி உண்மையையும் ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒண்ணு இவர காட்டுல அருமையானவன் ஜெலன்ஸ்கிக்கு சர்டிபிகேட்டையும் குடுத்துட்டாரு. காரணம், இந்த ஆள் ஏகப்பட்ட எஃபர்ட்ட போடுறாரு. ஏஐ டெக்னாலஜி அத இத கூட்டி டெக்னாலஜிய ஷேர் பண்ணாம ஷேர் பண்ணி அப்படி இப்படின்னு ஏறக்குறைய பல மிரட்டல், உருட்டல், வித்தைகள் எல்லாத்தையும் காட்டி ரெவென்யூவ எடுத்துட்டு வராரு. ஜெலன்ஸ்கி அப்படி ஒண்ணுமே இல்லையே. அமெரிக்கா கிட்ட போய் ரஷ்யா, ஐரோப்பா கிட்ட போய் ரஷ்யா அப்படின்னு சொல்றதோட முடிஞ்சு போச்சு. கல்லா கட்டிட்டு போறாரு. அத உக்ரைன் மக்களுக்கும் பம்ப் பண்றதில்ல. உக்ரைன் ராணுவத்துக்கும் பம்ப் பண்றதில்ல. முழுக்க முழுக்க தன்னோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்டுக்கே பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் ட்ரம்ப் அப்படிப்பட்ட வார்த்தைகள செலன்ஸ்கிய நோக்கி சொல்லியிருக்கார். ஜெலன்ஸ்கியோட புராணம், ஜாதகம் எல்லாமே உலகமே அறியும். அடேங்கப்பா! இவன மாரி ஒரு யோகக்கார பையன் யாருமே இருக்க முடியாதே! காரணம் காமெடியனா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சு, அதிபரானதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் சமகாலத்துல 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பெரிய அளவுல 3 வருஷமா ஒரு யுத்தத்த நடத்திக்கிட்டு, அதுவும் ரஷ்யாவ எதிர்த்து யுத்தத்த நடத்திக்கிட்டு, ஒட்டுமொத்த மக்களையும் கண்ண கட்டிக்கிட்டு, உக்ரைன் ராணுவத்த அப்படியே மாடு மேய்ச்ச மாரி மேய்ச்சுக்கிட்டு திரியிறான் பாத்தியா? இதுக்கு மேல ஒரு சாமர்த்தியம் வேணுமா? காரணம் ஆக்ரோஷமா உண்மையிலேயே உக்ரைன் பிரச்சனையில இருந்து உக்ரைன காப்பாத்த யுத்தம் 3 வருஷம் நடந்தா, அது வரலாறு. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாதே. உக்ரைன் பிரச்சனையிலேயே இல்ல. பிரச்சனையில இருக்கிற தோற்றத்த இவரும் அமெரிக்காவும் குடுத்து, கெளச்சு, அந்த நாட்டு மக்கள தெறிச்சு ஓட விட்டு, இருக்கிறவனுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்து, ராணுவத்துல கொல்ல பையில கொன்னு போட்டு, இவ்வளவையும் செய்யறது எதற்கு அப்டின்னா, செலன்ஸ்கியோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் ரஷ்யாவோட எதிர்ப்பு அப்படின்னு அமெரிக்கா மனசுல உள்ள எண்ணங்கள் தான். அதனால இவருக்கு வரலாற்றுல இடம் கிடைக்குமா? வரலாற்றுல கேவலமான பக்கங்கள்ல இவர் பேர எழுதி வைப்பாய்ங்க. இது மாத்தவே முடியாது. இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இப்ப அமெரிக்கா தன் பங்குக்கு மீண்டும் அடிக்க ஆரம்பிக்குது. 60 பில்லியன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காருல்ல. இப்ப 60 பில்லியன கேட்பாரா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே தான் அவர் 50 பில்லியன் 30 பில்லியன்ல இருந்து 50 கடைசியா சொன்னாரு. இப்ப 60 சொல்லியிருக்காரு. இனி கனிம வளங்களோட பட்ஜெட்ல அத ஏத்திக்குவார். இது ஒரு பக்கம் நடக்க, ரஷ்யா இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு துருக்கிக்கு ரஷ்ய அதிபரே வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாய்ங்க. அவரேவா வராரு? அவரு சொல்லலையே வரேன்னு. இவனுங்களா சொன்னாய்ங்க. கடைசியில வரல அப்படின்ட்டாய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரை அத ஒரு சஸ்பென்ஸாவே மெயின்டெயின் பண்ணார்கள். வருவாரு, வரல எதுவும் சொல்லாம, பேச்சுவார்த்தைக்கு தீவிரமான ஏற்பாடு. ரஷ்யால இருந்து ஆட்கள் துருக்கிக்குள்ள வர்றது, பேச்சுவார்த்தைக்கு தீவிரமான ஏற்பாடுகள்லாம் செய்யறது. ஒருவேளை ரஷ்ய அதிபர் வருவாராட்டுக்கு. அதனால தானே இந்த பயலுக வந்து இவ்வளவு தீவிரமா அலப்பறைக பண்றாய்ங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கி விட்டார்கள். துருக்கி எர்டோகனே நம்புனாரு. ஆஹா! இந்த பேச்சுவார்த்தையில நம்ம தலைமையில கையெழுத்த போட்டு வரலாற்றுல நம்ம பேர பதிச்சிரணும் அப்படிலாம் அவரு கனவு காண ஆரம்பிச்சுட்டாரு. எர்டோகன் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய அளவு மைலேஜ துருக்கிக்குள்ள எடுக்க துடிச்சுக்கிட்டு இருப்பாரே. ஏற்கனவே இந்தியா தூக்கி போட்டு அடிச்சு எல்லா மைலேஜும் போச்சு. இத வச்சு சாதிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, ரஷ்ய டீம் ஓரளவு வேல பார்த்தத, இவர் ஏதோ முப்படையோட ரஷ்யா வந்து இறங்கி புட்டினுக்கு பாதுகாப்பு குடுக்கப்போது, புட்டின் இங்க வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போப்போறாருங்கிற மாரி பில்டப்ப தூண்டி விட்டதே இந்த மனுஷன் தான். இறுதி நேரத்துல ரஷ்ய அதிபர் வரலை அப்படின்னு சொல்லி கிரெம்ளின் அறிவிச்சுட்டு போயிருச்சு. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஓடி என்ன பண்ண? கையெழுத்து போடணும்ல. கையெழுத்து போடுற மனநிலைக்கு ஜெலன்ஸ்கி வரணும்ல. ஆனா அதுக்கான மனநிலை இல்ல. அவருக்கு இல்லைங்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தை காலகட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிற வரையும் பெரிய அளவு எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்க மட்டும் தான் ரஷ்யா தாக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடங்கள கைப்பற்றுறது இதுல தான் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு.
இவரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு, ரஷ்ய அதிபர் வரல, நானும் உட்கார மாட்டேன். ஆட்கள் உட்கார்ந்து பேசட்டும். இதெல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா பழையபடியே ரஷ்ய அதிபர திட்டுறது, கூட்டு சேர்க்கிறது. இந்த கூட்டு சேர்க்கிறதுல பொறுத்தவரை ஐரோப்பாலருந்து ஒத்த பய வரதில்ல. இந்த பிரிட்டன் மட்டும் ஓவர் வாய் பேசிக்கிட்டே இருக்கிறது. அமெரிக்காவ பொறுத்தவரை கண்டுக்கிறதே இல்ல. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இவ்ளோ சேட்ட பண்றாங்கல்ல, இதுக்கு ஒரு பதிலடி குடுப்போங்கிற மாரி பழைய வேலைய ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு. இந்த பழைய வேலை அப்படிங்கிறது என்ன அப்டின்னா, இது 2 காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு வெற்றி தினம் வரை அவர்களே நாங்க தாக்க மாட்டோம்னார்கள். வெற்றி தினம்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் ஏகப்பட்ட நாட்கள் ஆயிப்போச்சே. அதனால அத ஒரு காரணமா சொல்றத பெருசா ஏத்துக்க முடியாது. அப்படி இருந்தும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒண்ணு வெற்றி தினம் முடிஞ்சிருச்சு. அதுல மிகப்பெரிய மைலேஜ் எடுத்தார். இந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்துல இவரு வசப்படுறது அவருக்கு பிடிக்கல. அதனால பழையபடி யுத்தங்கள் நடக்காத பகுதிகளா தாக்குவார்கள்ல, அந்த மாரி தாக்க ஆரம்பிச்சுட்டார்கள். இதுல எப்பயும் சிக்கக்கூடிய பகுதி தான். ஒடிஷா தான். தரை மட்டமா ஆயிருச்சு. ஏகப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல். முக்கியமான இலக்குகள்லாம் சிதறிருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருச்சு. உக்ரைன பொறுத்தவரை அது பூரா குடியிருப்பு பகுதிகள் அப்படின்னு இவனுங்க அறிவிச்சுட்டாய்ங்க. வழக்கமா உக்ரைனுக்கு சப்போர்ட்டா 1 டசன் நாடுகள் இறங்கும். அதுல ஒரு பயம் இன்னைக்கு இல்ல. அமெரிக்கா அதுதான் சத்தியம் நீ சொல்ற, இல்லாட்டி பார்த்துக்கன்னு மிரட்டும். அமெரிக்காவும் இன்னைக்கு இல்ல. அதனால இந்த மாரி ஹைலைட்டான மெசேஜ ஜெலன்ஸ்கி தான் வந்து சொல்லுவாரு. அவரு கூட இப்ப சொல்றதில்ல. சில டெலகிராம் சேனல்கள விட்டு சொல்லுங்க. சில நியூஸ் கவரேஜ் கவர் பண்றவன் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி கடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஒடிஷா துறைமுகத்த பிடிக்கிறத நோக்கி அவர்கள் ராணுவ ரீதியா காய்கள் நகர்த்த ஆரம்பிக்கிறார்கள். ட்ரம்புமே அதுதான் சொல்றாரு. அது பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்குல்ல, அது போட்டும் பார்ப்போம். ரஷ்யா மேல மேல பிடிக்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளவு நாள் நீடிக்க முடியும்னு நானும் பார்க்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப ரஷ்யாவுக்கு எதிரா திரும்புறாரான்னு கேட்டா, அப்படிலாம் இல்லைங்க. அவரு உக்ரைன வழிக்கு கொண்டு வர பார்க்கிறாரு. அதே சமயம் அங்க நடக்கக்கூடிய உண்மைய அவர் ஸ்டைல்ல ஹைலைட் பண்றார். ரஷ்யா மேற்கொண்டு முன்னேறுது. புதிய டார்கெட்டுகள நோக்கி முன்னேறுது. எப்ப? பேச்சுவார்த்தை டேபிள்ல ஜெலன்ஸ்கி அடம் பிடிக்கும்போது. இப்ப ஜெலன்ஸ்கிக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? டக்குன்னு கையெழுத்து போட்டா முடிஞ்சுச்சு. இல்ல அப்படின்னா பிரச்சனை. பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை. வருங்காலங்கள்ல நாளைக்கு எப்படி கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்ப கூடுதலா இடங்கள் கைய விட்டு தான் போகும். ஆனா மீதி இடங்கள்ல நிம்மதியா ஜெலன்ஸ்கியால ஆள முடியாது. அதுக்கு இப்பவே ஒத்து வந்தா கூட, சரி ரைட்டு ஒத்து வந்தான் அப்படின்னு ஆள விட கூட ரஷ்ய அதிபர் தயாரா இருப்பார். ஆனா ஒத்து வராம இறுதியில ஒண்ணுமே இல்லாம கிளம்பும்போது ஜெலன்ஸ்கியால மிச்சம் உள்ள பகுதிகள ஆள முடியாது அப்படிங்கிறத கிரெம்ளின் இன்னொரு தாட்டி மிரட்டலா அறிக்கை மூலியமா வெளியிட்டிருக்கு. வரும் நாட்கள் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தம் கொடூரமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது அமெரிக்கா கையில தான் இருக்கு. ஈரான நோக்கி இவர்கள் எந்த வேகத்துல பாய்றார்களோ, அந்த வேகத்துல இங்க ஒரு ஸ்லோ கிடைக்கும். ரஷ்யாவோட அதிரடி ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஈரான நோக்கி ட்ரம்ப் பாயறக்கு இன்னும் நாட்கள் இருக்குன்னு பார்க்கப்படுது. அதனால உக்ரைன் யுத்தம் இப்ப நீள்ற மாரியே நீளும். ஆனா ஜூன் முதல் வாரம் அப்படிங்கிறது அமெரிக்க டார்கெட். அதுக்குள்ள முடிக்கிறக்கு ஏதாச்சும் ட்ரம்ப் ஒரு வேலைய உள்ளுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.